ப்ரெக்னென்ட் டைம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸ் இல்லைன்னா 5 மந்த்ஸ் அதுதான் வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து போராட்டமாக இருக்கும். எதுவுமே சாப்பிட முடியாமல் அதெல்லாம் ரொம்ப சிக்கலாக இருக்கும். அதை தாண்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ரெக்னென்சி வந்து ரொம்பவே ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். என்ன ஒன்று, தூங்குறது, படுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். ஓயாம வந்து யூரின் போட்டுருப்பாங்க டெலிவரி ஒட்டினா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இருந்தாலும் நம்ம சாப்பிட்ற விஷயங்கள் நம்ம வாமிட்லாம் நின்றுச்சு அப்படின்னா நம்ம சாப்பிட்ற விஷயங்கள் வந்து நல்லாவே இருக்கும். யார் யார் நம்மளை பார்க்குறவங்களாம் நம்மளுக்காண்டி ஏதாவது கொடுப்பாங்க, நம்மளும் நல்லா வயிற்றுல வந்து போட்டுகிட்டே இருக்கலாம். அந்த விஷயம் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நான் அதெல்லாம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா அப்போ வந்து நம்ம என்ன கேட்டாலும் நம்மளுக்காக வீட்டில் இருந்து ஆசாசியாக நம்ம வாங்கி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம கேட்டோம்னா அந்த சட்டையை விட மாட்டாங்க. அந்த டைம் வந்துட்டு ரொம்பவே ஜாலியாக இருக்கும். அதே போல் நானும் அந்த டைம் வந்து நல்லா ஜாலியாக நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன். என்ன கேட்டாலும் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். கொஞ்சம் லேட்டு சம்டைம்ஸ் ஏதாவது நம்ம ரேராக கேட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக கிடச்சாலும் நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். அதனால் நம்ம சாப்பிட்ற விஷயத்தை வந்து நல்லா நம்ம என்ஜாய் பண்ணலாம். நான் அது போல இருந்தேன். அதே போல் நீங்கள் தூங்குற டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் ஒரு வேவ் வந்து கொஞ்சம் க்ரோத் ஆகிடுச்சு அப்படின்னாலே தயவு செஞ்சு சோம்பேறித்தனம் பண்ணாமல் எந்திரிச்சு நீங்கள் திரும்பி பண்ணுங்க. அப்படியே திரும்பி படுத்துறாங்க. எனக்கு பிள்ளைக்கு வந்து குடல் அந்த தொப்புள் கொடி சொல்லுவாங்கல்ல, அது வந்து குழந்தைய வந்து சுத்தக்கூடாது. கழுத்துலேயும் சரி உடம்புலையும் சரி சுத்தக்கூடாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் சோம்பேறித்தனம் படாமல் நீங்கள் வந்து எந்திரிச்சு திரும்பி படுங்க. நைட்லேயுமே தண்ணி தாக்கம் வந்து எடுக்கும். நீங்கள் நைட்லேயும் பக்கத்தில் ஒரு பாட்டில் வந்து தண்ணியை வந்து வச்சுக்கோங்க. தண்ணி வந்து எப்பயுமே குடிச்சுக்கோங்க. நான் அதே தான் பண்ணேன். நான் ஆரம்பத்தில் இருந்து எப்போ எனக்கு ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் அப்போ இருந்து நான் எந்திரிச்சு திரும்பி படுக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு வந்து மந்த்து லாஸ்ட் வர வந்துட்டு நம்மளுக்கு இந்த இது பழகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண ஆரம்பித்தேன். அதனால எனக்கு வந்து அந்த கம்ப்ளைண்ட் வராமல் நான் வந்து நான் தப்பிச்சிட்டேன். அதே போல் நீங்களுமே கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள். அந்த தண்ணியுமே நைட்டில் வந்து நல்லா குடிங்க. அப்புறம் அந்த 9 மந்த் இந்த மாதிரி ஆகும்போது நான் வாக்கிங் போட ஆரம்பிக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் நல்லா பண்ணேன். என்ன பண்ணால் என்ன பிரச்சனை, எனக்கு வந்து பெயின் தான் வரவே இல்லை டெலிவரிக்கு. ஆனால் இருந்தாலும் இதில் வந்து எனக்கு ஒரு பெனிஃபிட் வந்து என்ன அப்படின்னா, நான் இத்தனை ஸ்டெப் பண்ணேன் இல்லையா, அதுலேருந்து எனக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆச்சு. அது ஒன்று வந்து வேணால் எனக்கு வந்து கொஞ்சம் கடவுள் வந்து மனசு வச்சாருன்னு சொல்லலாம். ஆனால் நான் வந்து எல்லாமே 9th மந்த்தில் எல்லாமே நான் பண்ணேன். அதான் சொல்கிறேன், வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, அந்த சீரக தண்ணி, சோம்பு தண்ணி, பட்டர் ஆட் பண்ணி நம்ம வந்து தண்ணி குடிக்கிறது, அப்புறம் அந்த விளக்கெண்ணெய் குடியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். அந்த சுடுதண்ணி வந்து இடுப்பு எலும்புல வந்து நைட்டு நல்லா விளக்கெண்ணெய் வச்சு நல்லா நீவி விட்டு அப்படியே இலக்க கொடுக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பண்ணிட்டு நான் தண்ணியெல்லாம் ஊற்றி தான் படுப்பேன். எல்லாமே நான் பண்ணேன். ஆனால் வலி தான் வரல. மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.